வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களே. எப்போதுமே ஒரு பிரபலமான நடிகர் நடிக்கும் படத்திற்கு ஒரு ப்ரமோஷன், இன்றைக்கி யாராக இருந்தாலும் சரி ப்ரமோஷனுங்கிறது தேவைப்படும். அந்த படத்தை பற்றிய விளம்பரங்கள் இதெல்லாம் தேவைப்படும். ரஜினிகாந்த் நடித்து கொண்டிருக்கும் படத்திற்கும் அது பொருந்துகிறது என்பதுதான் தற்கால ஒரு வியாபார யுக்தியாக நான் பார்க்கிறேன். ரஜினிகாந்த் படத்திற்கும் அப்படின்னு ஏன் சொன்னேன் அப்படின்னா, ஒரு சர்வதேச அளவில் தொழில் செய்யக்கூடிய, தொழில் முதலீடுகளில் ஈர்க்கக்கூடிய சினிமா தயாரிப்பு தான் ரஜினிகாந்த் நடிக்கும் படங்கள். அந்த படத்திற்கும் ப்ரொமோஷன்கள் தேவைப்படுது. ஒரு கவர்ச்சியான விஷயங்கள் நிறைய தேவைப்படுது. கரிஸ்மெட்டிக், அதை கரிஸ்மெட்டிக்னு நம்ம சொல்லிக்கலாம் இல்லையா? அப்படி பார்க்கும்போது ஒரு விஷயத்தை பற்றி இப்போ நான் பேசணும்னு விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும், புது வீடியோக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். சரி, மோனிகா பெல்லுச்சி. அது யார் மோனிகா பெல்லுச்சி? ரஜினிகாந்த் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ்னுடைய இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் உருவாக்கிட்டு இருக்கிற படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி திரையரங்குகள்லாம் வெளியாகுது அப்படின்ற ஒரு செய்தி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் நடிக்கக்கூடிய நடிகை தான் மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளியாக உள்ள திரைப்படத்திலிருந்து அந்த இசையில் அனிருத்துடைய இசையில் மோனிகாவை பாடல் சமீபத்தில் வெளியாகி ரசிகர்களுடைய ரொம்ப ஹார்ட்டை, அதாவது இருதயத்தை கொள்ளை கொண்டது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுடைய அந்த பாடல், மோனிகா பெல்லுச்சியினுடைய பாடல் அமைந்திருக்கு. இதில் பூஜா ஹெக்டே அப்படிங்கிறவங்க நடனமாடியுள்ள இந்த பாடலில் பிரபல இத்தாலிய நடிகை மோனிகா பெல்லுச்சியும் குறிப்பிடக்கூடிய வரிகள் அதில் இடம்பெற்றிருக்கு. அந்த பாட்டில் நடனம் ஆடுறது பார்த்தீங்கன்னா பூஜா ஹெக்டே. ஆனால் இந்த மோனிகா பெல்லுச்சியை குறித்து ஒரு வரி அதில் வருது. சமீபத்தில் ஒரு பேட்டியில் அனிருத்து சொன்னதாக ஒரு செய்தி. என்ன, நானும் அனிருத்தும் மோனிகா பெல்லுச்சியின் தீவிர ரசிகர்கள் அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் குறிப்பிட்டிருக்கார். யார் இந்த மோனிகா பெல்லுச்சி? அவங்களுடைய வாழ்க்கை கதை என்ன? இத்தாலியை சேர்ந்தவங்க. இவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய வம்சாவளியோ ஏதோ இல்லை, இத்தாலியை சேர்ந்தவங்க. மோனிகா பெல்லுச்சிக்கு உலக சினிமாவினுடைய சிறந்த நடிகைகளின் எப்போதும் நிரந்தர இடம் இருக்குது அப்படின்னு செய்திகள் சொல்லுது. அப்போது அந்த அளவுக்கு அழுத்தமான நடிப்பை, பன்முக கதாபாத்திரங்கள், மல்டிபிள் கேரக்டர்ஸ் அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. அப்போது சாதாரணமாக வெறும் அழகாக இருக்கிறாங்க, ஸ்கின் நல்ல ஒயிட்டாக இருக்குது, ஃபேர் ஸ்கின் அப்படிங்கிறதுனால ஒரு பெண் வந்து பிரபலம் அடைய முடியாது என்பதற்கு இதுதான் ஒரு உதாரணமாக நான் எடுத்துக்கிறேன். சரி, 1964ஆம் ஆண்டு பிறந்திருக்காங்க. சிட்டா டி காஸ்டில்லோ அப்படிங்கிற ஊரில் இத்தாலியில் பிறந்திருக்காங்க. ஆரம்பத்தில் மாடலாக தான் தன்னுடைய பயணத்தை மாடலிங் பண்ணுறவங்கள தொடங்கியிருக்காங்க. நாளாக பாரிஸில் அவங்க பணியாற்றும் போது அவங்களுடைய அழகு, ஆளுமை, இந்த பர்சனாலிட்டி அண்ட் பியூட்டி ரெண்டு வித்தியாசம் இருக்குது. ரெண்டையும் பலரையும் கவர்ந்து இழுத்ததுனால அவங்க சினிமா துறைக்குள்ளே வந்துட்டாங்க. 90களில் வந்து மோனிகாவுக்கு சினிமாவில் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து அதுக்கப்புறம் வாய்ப்புகளை நோக்கி நகர தொடங்கிய பிறகு தான் இத்தாலிய தொலைக்காட்சி தொடர்கள் மூலம் நடிகையாக அறிமுகமாகறதா செய்தி. அவர் மலினா, இன்ரிவர்சபிள், த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட், ஸ்பெக்ரைட் அப்படின்னு 2002 ஆரம்பித்து 2015 வரைக்கும் உலக சினிமாக்களுடைய அபரிதமான கதாபாத்திரங்களில் பங்காற்றியிருக்காங்க இந்த மோனிகா பெல்லுச்சி. அப்போது 2000 வந்த இத்தாலிய திரைப்படம் தான் மிக முக்கியமான உலக சினிமாவாக இவங்களை அறிமுகப்படுத்தியிருக்கு. அப்போ இந்த திரைப்படம் இவருக்கு உலகம் முழுவதும் நல்ல வரவேற்பையும் பெற்றுக் கொடுத்துருக்கு. இதுதான் இவங்களை உலகத்துக்கு இன்டர்நேஷ்னல் ஃபிலிமுக்கு அந்த பிளாட்ஃபார்முக்கு கொண்டு வந்தது இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. திறமையான நடிப்பு, வசீகரமான உடல் அழகு, உலகம் முழுவதும் தனக்கென ஒரு தனி ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி இருக்கிறார் மோனிகா பெல்லுச்சி. அப்போது மோனிகா பெல்லுச்சி வந்து பல மொழிகள் கற்றவர். இந்த லாங்குவேஜ் வந்து எப்போதுமே ஒரு பெரிய மைலேஜ் கொடுக்கும், அது யாரும் மறுக்க முடியாது. அவருக்கு இத்தாலி, ஃப்ரெஞ்ச், ஆங்கிலம், அது மாதிரி பல மொழிகள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போது வயது 60 தாண்டினாலும் ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் அவருடைய மேடை நாடகங்களில் நடிச்சுட்டு வர்றாங்க. 60 கடந்ததுனால இப்போ வெளியாகியுள்ள மோனிகா பாடலை மோனிகா பெல்லுச்சிக்கு ட்ரிபியூட் செலுத்தும் விதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு அனிருத் லோகேஷ் கூட்டணி சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், ஒரு பாடலில் ஒரு கவர்ச்சி பாடல், அது கவர்ச்சிகரமான ஒரு நடிகையை நடனமாட வச்சா கூட அந்த பாடலில் ஒரு வரியை
உலக சினிமாவில் இருக்கவங்களையும் சேர்த்தா தான் ஒரு ப்ராடக்ட் மூவ் ஆகுது. ஏன்னா இன்டர்நேஷ்னல் ப்ராடக்டை அதை கொண்டு போகணும். இதில் மார்க்கெட்டிங்கும் அடங்கியிருக்கு, சேல்ஸும் அடங்கியிருக்கு. இதையும் மக்கள் கவனிச்சுக்கணும். கூலிங்கிறது ரஜினிகாந்துங்கிற மெகா ஸ்டாருடைய பெயர் இருந்தால் கூட இன்னும் சர்வதேச அளவில் ஒருத்தருடைய பெயரையும் சேர்த்துக்கிறாங்க. இதில் இருக்கிற மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் ரெண்டுமே கவனிங்க. பல பாடங்கள், ஒரு திரைப்படம் என்பது பல பாடங்களை நமக்கு கற்றுத்தரும். ஒரு திரைப்படத்தை நம்ம திரைப்படமாக மட்டும் பார்க்கறதல்ல, அதிலிருந்து பல விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் என்பதற்கு தான் நான் இந்த விஷயத்தை நான் சொன்னது. மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறாங்க, சேல்ஸ் எப்படி பண்ணுறாங்க, அதை எந்தெந்த ஏரியாவில் வியாபாரம் ஆகணும்னா இதையெல்லாம் முதன்மைப்படுத்துகிறாங்க, இது எல்லாமே அடங்கினது தான் திரைப்படமும் கூட. ரஜினிகாந்த் இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால அவர் இதை மிக எளிதாக அதை கொண்டு போயிடுறாங்களா? இல்லை, சேல்ஸ் மார்க்கெட்டிங் இதில் இருக்குது. ரஜினிகாந்த் படம் தானே, விளம்பரம் இல்லாமல் போயிருக்கலாமே. இந்த மோனிகா பெல்லூச்சி மாதிரி இன்டர்நேஷ்னல் ஆக்ட்ரஸ் எல்லாம் அதில் ஒரு பாடல் வரிகளை கொண்டு வந்து அந்த பாடல் வரிகளையும் பிரபலமாக்கி அதுக்கு ஒரு கவர்ச்சி நடனம் வச்சு, இது பாலச்சந்தர் காலத்திலேருந்தே நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். என்னென்னா அவர் சொல்வார், இந்த வானமே இல்லைன்னு ஒரு படம் தற்கொலை எண்ணத்தை தவிர்த்து இளைஞர்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு முயற்சியாக அந்த படத்தை அவர் எடுத்துப்பார். அதில் நடிகை பானுப்பிரியா, இப்போ வயதாயிடுச்சு அவங்களுக்கு, அதில் ஒரு பாட்டு உண்டு, நாடோடி மன்னர்களே வணக்கம் வணக்கம்னு ஒரு பாட்டு உண்டு. அந்த பாட்டு கவர்ச்சி பாட்டு தான். ஒரு தற்கொலை எண்ணத்தை நீக்குவதற்காக, ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டுவதற்காக ஒரு சுயமுன்னேற்ற படமாக எடுத்த பாலச்சந்தர் ஏன் அதில் கவர்ச்சி பாட்டை வைக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போவே சினிமா உலகத்தில் நிறைய பேர் அந்த கேள்வி எழுப்பினாங்க. அப்போ பாலச்சந்தர் சொன்ன பதில், ஐயா 4 வயசாயிடுச்சு, எனக்கு தெரியாதா அந்த படத்தில் பானுப்பிரியாவுடைய பாடல் ஒரு கவர்ச்சி பாடல் எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியும். நான் டைரக்டர் மட்டுமல்ல, ஒரு தயாரிப்பாளரும் கூட. இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ தயாரிப்பாளராக இருக்கிறவருக்கு போட்ட பணத்தை திருப்பி எடுக்கணும். அந்த பணம் அவர் சொந்த பணமாக இருக்கலாம், பேங்க்ல கடன் வாங்கியிருக்கலாம், சொந்தக்கார கடன் வாங்கியிருக்கலாம், எது வேணாலும் வாங்கியிருக்கலாம். ஆனால் அவருக்கு அந்த நிர்பந்தம் இருந்தது. யாருக்கு? இயக்குனர் பாலச்சந்தருக்கு. மிகப்பெரிய உயரத்தை சினிமாவில் அடைந்தவர்கள், வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை தொட்டவர்கள். அவர்களுக்கும் விளம்பர யுக்தி என்பது இருந்தால்தான் சினிமா வசீகரிக்கும், விற்பனையாகும். சினிமாவை வியாபாரமாக செய்யத்தான் வருகிறார்களே ஒழிய யாரும் அங்கு கலைச்சேவை புரிந்து விட வேண்டும் என்று வரவில்லை. அப்படி பேசுபவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பொருளாதார ரீதியாக வெற்றி பெற இயலாது. ஒரு பொருளாதாரத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அங்கு வியாபார யுக்தி, த பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ், மார்க்கெட்டிங், சேல்ஸ் எல்லாம் வேணும். அதற்கு தான் இந்த பதிவை நான் தொடர்ந்து என்னுடைய வீடியோக்களுக்கு சேரணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாத்துக்கும் போய் சேரும். நன்றி.